அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல விசித்ராமா மாசா பிக் பாஸ்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பிக் பாஸ்குள்ள ஃபர்ஸ்ட் நாள் எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்களோ அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு மாசம் ஒரு என்ட்ரி வந்து வேற லெவலில் இருந்துச்சு. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்டி பிடிச்சாங்க. அப்புறம் மாயா எல்லாத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசியிருந்தாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தன் இருக்கான்ல கூல் சுரேஷ், அவனை திட்டு எப்படி தான் திட்டுறதுன்னு தெரியல. அவன் சொல்றது கூட எல்லாரும் வந்து இது பண்றீங்க. அவர் பண்ற வேலையை பாருங்கப்பா, நீங்க பாருங்க. அவங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. இவன் வந்து குரங்கு வச்சுட்டு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிருக்காரு. சரி ஒளிஞ்சிருக்காருல, அப்படியே இருக்க வேண்டியதானே. அப்படியே நேராக போய் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா அந்த பக்கம் இருக்கு, சும்மா ஒரு கேமரா மாதிரி ஒரு ஸ்டாண்ட், அதை எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சு போய் வந்து கை கொடுக்குறாரு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க? இதுக்கு பேர் என்ன? எச்சா தானே. இதுக்கு பேர் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை வந்து டீஸ் பண்ண முடியுமா? கேவலப்படுத்த முடியுமா சொல்லுங்க? இப்படி கொச்சப்படுத்த முடியுமா? இந்த அளவுக்கு வந்து இந்த கூல் சைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கா. இவங்க யாருமே எதையுமே பேசாம அப்படி இருக்காங்க. அவங்களும் வந்து சும்மா விடலை. அவங்களும் வந்து என்ன, அவங்க வீட்டில் மனைவி எல்லாம் நல்லா இருக்காங்களா, வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தீங்களா, இல்லை இப்போ ஏதாவது சொல்லாமல் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனைவிட்ட சொல்லிட்டு வந்தீங்களான்னு சொல்லி அவங்களும் குத்தி தான் காமிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பண்ணுற சேட்டை வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, ஓவராக இருக்குது. விசித்ராமா வந்து மாசா என்ட்ரி ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம லைவ் பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.